ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்வின் கட்டுப்பட்டு. இது கட்டுப்பட்டுவோட பர்த்டேக்கு முன்னாடி ஒரு நாள் எடுத்த விளாக் தான். அப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்னைக்கு மதர்ஸ் டே இன்னைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். கட்டுப்பட்டு எழுந்ததும் அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணிவிட்டு டயப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாலும் கொடுத்துட்டேன். எனக்கு இஞ்சி கஷாயம் தான் போட்டுட்டு இருந்தேன். 1 வீக்காக ட்ரை காஃப் அதிகமாக இருந்தது. அதனால் இஞ்சி அதில் கஷாயம் வச்சுட்டு கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் 1 ஸ்பூன் ஹனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் குடித்தேன். அது கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருந்தது. கட்டுப்பட்டோட ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் போட்டிருந்தேன். அதுவுமே வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, அதெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் இதை காய வச்சுட்டு இருக்கும்போது கட்டுப்பட்டுவும் என் கூட வெளியே அந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. பட்டுக்குட்டியும் கட்டுவும் சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும். இந்த ஸ்கூல் டேயில் கட்டுப்பட்டுவோட சேர்ந்து என்னோட நாள் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த விளாக்ல இருக்கும். அப்புறம் துணி காய வச்சு முடிச்சதும் உள்ளே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த விளாக் எடுத்த அன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கோதுமை ரவை உப்புமா செய்யும்போது ஏன் வாஷ் பண்ணிட்டு செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல, நான் கோதுமை ரவை உப்புமா எப்போ ஃபஸ்ட்டு பண்ணணும் அன்னையிலேருந்து வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது நல்லா கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதை வாஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு இதை பார்க்குறவங்க தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதுபடி மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கட்டுப்பட்டுவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கு வாழைத்தண்டு, லெமன், தயிர் இதெல்லாமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்ல இருந்தே எனக்கு லெமன் ஜூஸ் குடிக்கணும் போல கிரேவிங்ஸாக இருந்தது. இந்த வெயிலுக்கோ என்னவோ தெரில, ஜூஸ் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் அந்த லெமன் ஸ்கின் அண்ட் சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸு கொஞ்சம் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லெமன் ஜூஸில் சுகர் போடாமல் குடித்தா நல்லா இருக்காது. சுகர் நாட்டு சர்க்கரையை போட்டாலுமே அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. சரி எப்பயாவது குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு போட்டு குடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, இந்த ஒரு ஜூஸ் போதும், கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட்டுப்பட்டு போய் இந்த வெயிலில் கூட்டிகிட்டு வர வரைக்கும் எனர்ஜி இருக்கும் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதில் வாய்ஸ் கிளியராக இல்லை. அதனால தான் திரும்ப வாய்ஸ் ஓவர்லேயே நான் கொடுத்துட்டேன். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சு முடிச்சுட்டு கட்டுப்பட்டு போய் கூப்பிட்டு வரணும், டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வாழைத்தண்டு தான் இன்னைக்கு கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த வெயிலுக்கு நல்லா இந்த மாதிரி வாழைத்தண்டு, இந்த பூசணிக்காய், இந்த சவுச்சவ், இந்த மாதிரி காய்கள்லாம், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காயெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், நல்லது. ரொம்ப அந்த தண்ணி காயின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம். ஸோ பாசிப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டு தான் பண்ணியிருந்தேன். இந்த வாழைத்தண்டு சின்ன வயசுலலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மொத்தமாக கட் பண்ணி போட்டு ஒரு குண்டாங்குள்ள ஒரு குச்சியை வச்சு இப்படியே சுற்றிட்டு இருப்போம். அதில் இருக்க அந்த நாரெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வரும். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, அதை கட் பண்ணி இப்படி கை விரலில் சுற்றிட்டோன்னா அந்த நாரெல்லாம் வந்துடும் அப்படின்ட்டு. அப்புறம் கட்டுப்பட்டு போய் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. டைம் ஆயிடுச்சு, போய் கூப்பிட்டு வந்துட்டேன். வர வழியில் அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஒருத்தர், வாமா நானே கூப்பிட்டு போகிறேன் குழந்தைங்களன்னு ஆட்டோலேயே கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு. அந்த ஆட்டோவையே பார்த்துட்டு இருந்தாங்க. கட்டு உள்ளே வரவே மனசு இல்லை. அப்புறம் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பாடு வச்சேன். அதுக்கு முன்னாடி கூட்டு, ரசம், அப்புறம் முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். வந்ததுக்கப்புறம் ரைஸ் வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தா கட்டுக்குட்டி அந்த காரை எடுத்துகிட்டு எனக்கு நீ அமுக்கு, அப்படி அமுக்குன்றான். அந்த ரிமோட் காரோட அந்த ரிமோட் நான் ப்ரெஸ் பண்ணணுமா, அதை தான் அமுக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே, நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு ஹால் ஃபுல்லாக அந்த விளையாட்டு ஜாமானை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அது எல்லாத்தையும் எடுத்து அந்த செல்ஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிட்டு கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு ரெடியாக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். கட்டுப்பட்டவங்க டேடியும் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். அம்மாங்களுக்கு மட்டும் இல்லை, அப்பாங்களுக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். ஏன்னா சில வீட்டில் அப்பா தான் அம்மாவாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.